இப்போ எங்க டீம்ல கலைமகள் பாஸ்கர், சுப்பிரமணி சார், அப்புறம் மீனாட்சி, இப்படி ஒவ்வொரு அறிமுகப்படுத்த போறேன். இப்போ சுப்பிரமணி சார், அவர் ஒரு மூத்த ஜோதிடர். அவர் சினிமா துறையில டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி பல வேலைகள், பல தலைமை பொறுப்புகளை வகிச்சுட்டு இங்க வந்திருக்காரு. அவருக்கு எல்லா விதமான ஜோதிட ஞானமும் உலக அறிவும் ரொம்ப அதிகம். எங்க டீம்ல ஒரு மூத்த ஜோதிடர், உலக ஞானம் அதிகம் தெரிந்தவர் இருப்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு நாங்க பாக்கியம் செஞ்சிருக்கோம். அவரு மூத்தவர் அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, எங்க வகுப்புல யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அது ஒரு புக்ல இருந்து வந்ததாவோ தியரியாவோ இருக்காது. அவர் அனுபவத்தை பல லட்ச ஜாதகங்களை பார்த்திருக்கனால அந்த அனுபவ அறிவும் அதுல ஒவ்வொரு பதிலையும் தோய்ந்திருக்கும். ராஜநாடி வழிவந்த இந்த மாணவர்கள் ஆரம்பிச்ச இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை நாங்க வேண்டிக்கிறோம். மூத்த ஜோதிடர் சுப்பிரமணி சார் இங்க இருப்பதற்கு நாங்கள் பாக்கியம் செஞ்சிருக்கோம். உங்களோட கைடன்ஸும் பிளெஸிங்ஸும் உங்களுக்கு தேவை சார். நன்றி. ஹலோ வியூவர்ஸ், இப்போ கலைமகள் பாஸ்கர் மேடம் பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். இவங்க பார்க்க எங்க இருந்தாலும் இங்க பல ஆசிய நாடுகள், வெளிநாடுகள்ல ரொம்ப காலம் இருந்துட்டு இங்க இந்தியா வந்திருக்காங்க. அவங்க பலதரப்பட்ட கலாச்சாரங்கள், அங்க எப்படி ஒரு அன்பு, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட சேர்ந்து அவங்களோட ஜோதிட ஞானமும் தெரிஞ்சதுனால ஒரு நல்ல பர்சன், ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஆல்ரெடி அவங்க கிளையன்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுற, ஒரு குழப்பமா இருக்கிற ஆண்களா இருக்கட்டும், இல்ல கஷ்டம்னு வந்த பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்காங்க. ஜோதிடம் மூலியமா மோட்டிவேட்டர்னு சொன்னா அது கலைமகள் பாஸ்கர்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டில இருந்து எங்க டீமுக்கு வந்ததுக்கு நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ கலைமகள் பாஸ்கர். ஸோ நம்ம மீனாட்சி பற்றி சொல்லணும்னு நினைக்கிறோங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து கடைசியில் ஜோதிடத்தையும் ரொம்ப ஒரு இந்த வயசுல இத்தனை அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க ஜோதிடத்துல. எஜுகேஷனை பத்தி எது கேட்டாலும் சரி, யாருக்கு என்ன டவுட் இருக்கு, எந்த கோர்ஸ் எடுக்கணும், அவங்க அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் கிடைக்கும். அட் த சேம் டைம் பாலிடிக்ஸ், இப்போதைக்கு ஒரு பாலிடிக்ஸ் என்டர் ஆகுறாங்க, யாருக்கு என்ன மாதிரி ஒரு பிசினஸ் வேணும், என்ன தொழில போகலாம், யாரு பாலிடிக்ஸ்ல வரலாம், இந்த மாதிரி எல்லாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எங்க மீனாட்சி நீங்க காண்டாக்ட் பண்ணலாம்.